الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وابتغ فيما آتاك الله الدار الآخرة ولا تنس نصيبك من الدنيا وأحسن كما أحسن الله إليك ولا تبغ الفساد في الأرض إن الله لا يحب المفسدين صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم الدنيا حلوة خضراء وإن الله مستخلفكم فيها لينظر كيف تعملون فاتقوا الدنيا واتقوا النساء فإن أول فتنة بني إسرائيل كانت النساء أو كما قال صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹ்வுடைய ரிதாவை, திருப்தியை, சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபௌ தாபிஈன்கள், முஸ்லிம்கள், மோமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகள் எமது வாழ்க்கையை எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ, ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய தடைகளை, ஹராம்களை, அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து தக்வாவோடு வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்வாவின் மூலம் வசிய செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ் ஹைசுமா குன்தும். ஹிஜ்ரி 1447 ஆண்டின் துல்ஹிஜ்ஜா மாதத்தின் 3வது ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். அன்பானவர்களே, குத்பாவுடைய ஒழுக்கங்களில் ஒன்றுதான் தூங்காமல் குத்பா கேட்பது, தூங்காமல் விழித்து குத்பா கேட்பது. மொபைல் போன்களை வீட்டிலே வைத்து விட்டு வருவது, அல்லது ஆபீஸிலே வைத்து விட்டு வருவது, அல்லது பாக்கெட்டிலே ஆஃப் பண்ணி போட்டுக் கொள்வது. மன்னித்துக் கொள்ளுங்கள், யாரும் தூக்கவில்லை, தூக்க முன்னால் சொல்லிக் கொள்கிறேன். அதே போன்று நெஞ்சால் கிபிலாவை முன்னோக்கி இருக்கின்ற நாம் கண்ணால் ஹத்தீபை முன்னோக்க வேண்டும். நம்முடைய கண் பார்வை ஹத்தீபுடைய முகத்தை நோக்கியதாக இருக்க வேண்டும். உள்ளத்தை திறந்து கேட்க வேண்டும். உள்ளத்தை திறந்து புத்திமதிகள் கேட்கின்ற பொழுது ஒரு வார்த்தை அல்லது ஒரு வசனம் நம்மை இறை நேசராக மாற்றலாம். தூங்கி தூங்கி கண்டபடி கேட்டால் 100 மணித்தியாலும் பயம் பண்ணினாலும் ஒன்றும் ஏறாது. நீங்கள் தூங்குவதை நான் கண்டால் எனக்கு தடுமாற்றம் ஏற்படும். இந்த இடத்தில் நின்றால் விளங்கும். இது சொல்வது என்னுடைய கடமை. அதை கங்காலும் தூங்கி தூங்கி கேட்பது உங்களுடைய இஷ்டம். மன்னித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் கோபித்தாலும் நான் இது வளமையாக சொல்கின்ற விடயம். இந்த மிம்பரில் முதலாவது, எல்லா மிம்பரிலும் சொல்கின்ற விடயம். அன்பானவர்களே, நம்முடைய கையில் இருக்கின்ற, நாம் உடுத்திருக்கின்ற ஆடை, நாம் பாவிக்கின்ற டிவைஸ், நாம் கட்டியிருக்கின்ற வாட்ச், நாம் போடுகின்ற ஷூ, ஸ்லிப்பர், இதெல்லாம் எதை முன்மாதிரியாக வைத்து வாங்கினோம்? இதை நமக்கு வாங்க வைத்தது எது? ஐபோன் 17 Pro Max உதாரணம். சம்பாதிப்பது 40,000, போன் 5-6-7 லட்சத்துடைய போன் பாவிக்கிறார். சம்பாதிப்பது 50,000, 25,000 போனுக்கு கட்டுகிறார். எதனால் நம்மை வாழ வைப்பது எது? நம்மை இயக்குவது எது? நம்மை இயக்குவது கண்ணியமானவர்களே மீடியாக்கள். எனக்கு தேவைக்கு இந்த போனை வாங்கினேன் என்று சொல்லக்கூடியவர்கள் கேள்வி கேட்டு பதில் சொல்லிக் கொள்ளுங்க. எனக்கு தேவைக்கு வாங்கினேன். 50% அதிகமானவர்கள் கலசுக்கு வாங்கினேன். தேவைக்கு வாங்குகின்றவர் 30,000 கொடுத்து கேஷ் கொடுத்து வாங்குவார்.
கலசுக்கு வாங்குபவன் 3 லட்சம் போனுக்கு டார்கெட் பண்ணி 50,000 கட்டிவிட்டு மற்ற 2.5 லட்சத்தை காலம் பூரா கட்டி கொண்டிருப்பான். வீட்டிலே பிள்ளைகள் சாப்பாடு குடிப்பில்லாமல் அழுதாலும் பரவாயில்லை, அவர் போனுக்கு கட்டி கொண்டிருப்பார். இதுதான் நம்முடைய வாழ்க்கை. பொருளாதார நெருக்கடி எவ்வளவு உயர்ந்தாலும் நம்முடைய அளந்த ரிஸ்கை நம்முடைய தொண்டை குழியை தாண்டாமல் நமக்கு மௌத்து வராது. நம்முடைய ஈமான். பெட்ரோல் 1 லிட்டர் 1000 ரூபாய்க்கு போனாலும் நமக்கு அளந்த ரிஸ்க் தடைபெறாது. அரிசி 1 கிலோ 800-900 போனாலும் நாம் பயப்பட தேவையில்லை. நமக்கு அளந்த சோற்று மணி நம்முடைய தொண்டை குழியை தாண்டாமல் மலக்குள் மௌத்துடைய டியூட்டி அவர் செய்ய முடியாது. இன்ன நஃப்ஸ அல்லன் தமூத நஃப்ஸுன் ஹத்தா தஸ்தவ்இப ரிஸ்கஹா வ தஸ்தவ்இப அஜலஹா. இது ஈமானிய ஹதீஸ். இந்த நம்பிக்கை வந்தால் எதுவும் பிரச்சனை இல்லை. என்ன, ஒரு ஆத்மா தனக்கு அளக்கப்பட்ட ரிஸ்கை பரிபூர்ணமாக என்ன தெரியுமா? உதாரணம் சொல்கிறேன். ஒரு சோத்து மணியை ஹாஃபாக பிரிக்கலாம். ஹாஃப் சோத்து மணி அவருக்கு பேலன்ஸ் இருக்கிறது என்றாலும் அந்த ஹாஃப் சோத்து மணி தொண்டை குழியை தாண்டி வயிற்றுக்குள் போகாமல் மௌத்தாகாது. இதை ஈமானாக வைத்துக் கொள்ளுங்கள். அஜலிலே 1 செகண்ட் இருக்கிறது. 1 செகண்ட். அந்த 1 செகண்டை அவர் ஒரு மூச்சு விடாமல் மௌத்து வராது. ஏன் டென்ஷன்? ஏன் நியூஸை பார்த்து சைக்கோவாகி போயிருக்கிறோம்? மன்னித்துக் கொள்ளுங்கள். எதை திறந்தாலும் நெகட்டிவான நியூஸ் தான். வாட்ஸ்அப்பை திறந்தால் 8 மணிக்கு பயான் கிளிப், 8:30 மணிக்கு குர்ஆனுடைய கிளிப், 9 மணிக்கு ஏதாவது ஊர்ல நடந்த ஆக்சிடென்ட், 9:30 மணிக்கு ஏதாவது ரேப் கேஸ், 10 மணிக்கு ஏதாவது சூசைட், 10:30 மணிக்கு யாரோட ஓடி, 11 மணிக்கு பெட்ரோல் விலை கூட போகிறது, 12 மணிக்கு டீசல் விலை கூடிவிட்டது, 12:30 மணிக்கு பொருளாதார நெருக்கடி வரும், சின்ன ஒண்ணு குடிக்க ஒன்றும் இருக்காது. இரவு தூங்கும் பொழுது கடைசியாக பேஸ்புக்கை பார்த்து தூக்கத்துவா இல்லை, டென்ஷனோடும் பயத்தோடும் தூங்கி, மன்னித்துக் கொள்ளுங்கள், பிசாசு கனவுதான் காண்பது அதிகம். நல்ல கனவு கண்ட எத்தனை வருஷம்? நல்ல கனவு ஒன்று கண்டு அல்ஹம்துலில்லாஹ் சிரிச்சுக் கொண்டு எழுந்தினப்ப எதை நினைத்துக் கொண்டு படுக்கிறோமோ அதுதான் கனவு. எப்படி போகிறது நம்முடைய வாழ்க்கை விளங்குகிறதா? மீடியாவுக்கு பின்னால், பேஸ்புக்கு பின்னால், ஏஐக்கு பின்னால், ChatGPTக்கு பின்னால், டீப்சீக்கு பின்னால், மெசஞ்சருக்கு பின்னால், பொட்டினுக்கு பின்னால், பைபருக்கு பின்னால். அறிவு பகுத்தறிவுள்ள மனிதன் ஜடப்பொருளுக்கு, ரொபோவுக்கு கட்டுப்படுகின்ற காலம். எல்லாவற்றையும் ChatGPT கேட்கின்ற காலம். தலை வலிக்கிறது என்ன செய்ய? வயிற்று வலிக்கிறது என்ன செய்ய? கண்ணெல்லாம் மங்கி போகிறது என்ன செய்ய? என் உம்மா எனக்கு பேசுறா என்ன செய்ய? என் வாப்பா எனக்கு பேசுறார் என்ன செய்ய? என் வயிற்று மூண்டு இழுத்துக் கொண்டிருக்கிறார் என்ன செய்ய? ChatGPT ஃபத்வா கேட்டு நாசமாகிக் கொண்டிருக்கின்ற காலம். சிலருக்கு அது என்னவென்றே தெரியாது. அப்படி தெரியாமல் மௌத்தாகுவது நல்ல, சைக்கோவாகுவதை விட. நான் என்ன பேசிக் கொண்டிருக்கிறேன் விளங்குகிறதா? எங்கு போகிறோம் கண்ணியமானே? லைசன் வாங்காத சைக்கோக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மன்னித்துக் கொள்ளுங்கள். என்னுடைய தலைப்பு, துன்யா நம்மை பேருக்குத்தான் ரூபு, பேருக்குத்தான் அறிவு, பேருக்குத்தான் மூளை. நம்முடைய மூளை நாம் பாவிப்பதில்லை. நம்முடைய மூளையை நாம் பாவிப்பதில்லை. அப்படியே ஒன்றை எடுத்தாச்சு, அப்படியே ChatGPT கொடுத்தாச்சு, இதை கொஞ்சம் செஞ்சுட்டா, இந்த டாக்குமெண்ட் கொஞ்சம் செஞ்சுட்டா, இந்த ஃபைல கொஞ்சம் செஞ்சுட்டா. ஒரு அவசரத்துக்கு, ஆத்திரத்துக்கு, ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு மீடியாவை மறந்து கொண்டு பாவிப்பது வேறு. நம்மிடம் இருக்கின்ற டேலண்டை அப்படியே குழியிலே போட்டு புதைத்து விட்டு ரொபோவிடம் ஹெல்ப் தேடுகின்ற அடிமைகளாக வாழ்கிறோம். تعس عبد الدينار، تعس عبد الدرهم، تعس عبد الخميسة، تعس وانتكس وإن شيك فلن تكس. இந்த ஹதீஸுக்கு ஒரு 2 அந்த காலத்து உதாரணங்களை சொன்னார்கள். சொல்ல கேளுங்க அன்பானவர்களே. தீனாருடைய அடிமை
நாசமா போகட்டும். சொலஞ்சான் சைசா என்ற அட்ரஸ் இல்லாம திருகத்துடைய அடிமை. அந்த காலத்தில் 2 கரன்சி ஓகேயா, தானிக்கெல்லாம் சின்ன சில்லறைகள். இந்த காலத்தில் சைசா அப்து டாலர், சைசா அப்து ரியால், சைசா அப்து என், சைசா அப்து யூரோ, சைசா அப்து லேரா, சைசா அப்து ஜுனை, சைசா அப்து யங், சைசா அப்து ذهب والفضة دينار درهم، سعيسى عبد الجوال، سعيسى عبد ChatGPT، سعيسى عبد AI، سعيسى عبد ميتا، سعيسى عبد WhatsApp، سعيسى عبد Facebook، سعيسى عبد YouTube. இது எல்லாத்துடைய அடிமையும் நாசமா போகட்டும். பொதுபதிவாதம். எத்தனையோ பேருடைய வாழ்க்கை நாசமாகியது, டிவோர்ஸ் ஆகியது வாட்ஸ்அப்பால். சில குரூப்புகள் இருக்குது, அந்த குரூப்ல எட்டாடினாலே சும்மா கெளிம்பான நரகம் போல. அந்த குரூப் திறந்ததே உருபலாய் கழுவத்தான். அந்த குரூப்பில் இருக்கின்றவர்கள் எல்லாம் மற்றவர்களுடைய குறையை பேசத்தான். அந்த குரூப்பே ஜராவைகளை ஷேர் பண்ணத்தான். வாட்ஸ்அப் குரூப் நம்ம நரகத்தை கொண்டு போய் கொண்டிருக்கிறது நமக்கு தெரியாது. பேஸ்புக்கில் எத்தனை அக்கவுண்ட், பேஸ்புக்கில் எத்தனை அக்கவுண்ட், அது உண்மையான நேர்மையான ஜெனுவினான அக்கவுண்ட் எத்தனை, பேக் அக்கவுண்ட் எத்தனை, ஆண் பெண்ணுடைய பெயரில், பெண் ஆணுடைய பெயரில், நல்ல ஒரு பாசிட்டிவான பெயர், நெகட்டிவான அப்லோடுகள், ஷேர்கள், நெகட்டிவான பெயரிலே அது எத்தனையோ எத்தனையோ குஃப்ரான ஷிர்கான வார்த்தைகளை கொண்ட எத்தனை அக்கவுண்டுகள். பேக் அக்கவுண்டை மக்கள் கண்டுபிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் நம்முடைய உள்ளத்தில் உதிக்கின்ற எண்ணங்களையும் அல்லாஹ்வுக்கு தெரியும். பாருங்கள் அல்லாஹ் எப்படி சொல்கிறாங்க. இந்த அதிகமா ஸ்கிரீன், கீபோர்ட், மீடியாக்களுக்கு பாதிக்கப்படுகின்ற விரல்களில் பெருவிரல், இந்த 3 விரல்கள் எல்லாம் என்ன தெரியுமா? இந்த விரல் நுனி எப்போ அல்லாஹ் சொல்லிவிட்டான், பலா காதிரீன அலா அன் நுஸப்பிய பனானா. இத பனான் தான் டச் பண்ணுகிற நுனி விரல். இதையும் நாங்கள் குறைவில்லாமல் ஃபிங்கர் பிரிண்ட், ஃபிங்கர் பிரிண்டையும் எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் அதை நாங்கள் சீராக எழுப்புவோம். இங்கு ஃபிங்கர் பிரிண்டை மாற்றலாம், இங்க ஏதாவது என்ன கம்முகளை பூசிக்கொண்டு, ஏதாவது கெமிக்கல்களை பூசிக்கொண்டு அவருடைய ஃபிங்கர் படாமல் வேறு கேம் அமைக்கலாம். இன்னும் அவருடைய ஃபிங்கர் பிரிண்டை களவால் வைத்து டாக்குமெண்டை திருடலாம், ஃபைலை மேலே போடலாம், நம்முடைய ஃபைலை, அவனுடைய ஃபைலை கீழே போடலாம், அவனுடைய காணியை சுடலாம், அவனுடைய கடையை சுடலாம், அவனுக்கு தெரியாமலே அவனுடைய போன்ல அன்லாக் பண்ணி அவனுடைய போன்ல இருந்து யாருக்கோ மெசேஜ் அனுப்புவது போன்று எல்லா ஜில்மாலும் செய்யலாம். செய்த விரலை நாங்கள் எழுப்பி பேச வைப்போம். மிஞ்சுவோமா? எத்தனை ஆடியோக்கள் ஷேர் பண்ணிருக்கிறோம், எங்கெங்கெல்லாம் ஷேர் ஆகி கொண்டிருக்கிறது, எத்தனை வீடியோக்களை அப்லோட் பண்ணிருக்கிறோம், எத்தனை பேர் பார்த்து லைக் பண்ணி கொண்டிருக்கிறார்கள், பூஸ்ட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள், ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஃபிங்கர் பிரிண்ட் பாருங்கள். அந்த ஆயத் அங்கு வருகிறது எப்போ? ஒட்டக யுகம், கோவேறு கழுத யுகம், கழுத யுகம். ஆனா உண்மையான அறிவாளிகள் வாழ்ந்த யுகம். உண்மையான அறிவாளிகள் மெஷினையும் டிவைஸையும் ரொபோவை நம்பாமல் சுய புத்தியில் வாழ்ந்தவர்கள் அறிவாளிகளா? ஒரு டிவைஸ் இல்லாம உங்களுடைய நம்பர் எத்தனை பேருக்கு பாடம், சொந்த நம்பர் பாடம் இல்லாமல் வாழ்கின்ற அளவு மெமரி லாஸ். சொந்த நம்பர் பாடம் இல்லை, நம்பர் தான். உங்க நம்பர் சொல்லுங்க, நான் டயல் பண்றேன். நீங்க உங்க நம்பர் சொல்லுங்க, நான் டயல் பண்றேன், நம்பரை நீங்க சேவ் பண்ணி கொடுங்க. சொந்த நம்பர் பாடம் இல்லாத அளவு மெமரி லாஸ். போன் ஆஃப் ஆகினால் முழு அறிவும் லாஸ். லேப்டாப் அப்படியே ஹார்ட் டிஸ்க் போய்விட்டால் முழு நாலேஜும் லாஸ். மெமரி காணாமல் போனால் இவருடைய முழு டாக்குமெண்டும் லாஸ். முந்தைய காலத்திலே கணக்கு பார்த்தார்கள், பேனாவும் தாளும் தான். ஒரு ரூபாய் களவு போகவில்லை. உங்களுடைய வாப்பமார் இன்னும் மூத்தவர்கள் புக்கில் தான் எழுதுவார்கள். நான் கேவலம் பார்ப்போம். இந்த காலம் செப்பாதிக்கிற காலம், இந்த காலம் சும்மா டிஜிட்டல்ல எங்கட வாப்பா கொஞ்சம் கொண்டு புக்கில் எழுதி கொண்டிருக்கிறாரு. வாப்பா புக்கில் எழுதினார், ஒரு ரூபா காலம் போகல.
டிஜிட்டல் மீடியா, சைபர் கிரைம், ஒரு நாட்டுடைய பணமே ஹேக் பண்ணப்படுகிறது. ஒரு நாட்டுடைய எக்கனாமி திருடப்படுகிறது. மடக்காலத்திலே கேவலமான காலத்தில் வாழ்கிறோமா, பொன்னான காலமா? கேவலமான காலம். களவு போன பணம் யாருடைய பணம்? ஸ்ரீவில் டிரைவருடைய பணம், முனிசிபல் ஊழியருடைய பணம், சில்லறை கடையிலே கட்டிய டெக்ஸுடைய பணம், டெக்ஸ்டைல் வியாபாரியுடைய பணம், நாட்டாமையுடைய பணம், நம்முடைய பணம், எங்கள் ஒவ்வொருடைய பணம். இதைத்தான் 15 வருடங்கள் முன்னால் நாங்கள் சொன்னோம். நான் சொன்னேன், இதெல்லாம் ஒரு காலத்தில் கேவலமான நிகழ்வுகளை வெளிப்படுத்தும் என்று. 15-20 வருடங்களுக்கு முன்னால் 20 வருடங்களுக்கு முன்னால் சொல்லியிருக்கிறோம். பெட்ரூமுக்குள் இருந்து நடக்கின்ற விடயம் வெளியே வராவிட்டால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் சொன்னோம். பெட்ரூமுக்கு நடக்கிறது, வெளியே வருகிறது. லைவ் கொடுக்கிறோம் தன்னுடைய பெட்டு. எப்படிப்பட்ட கேவலமான காலத்தில் வாழ்கிறோம். சும்மா ஜொல்லி பண்ணி கொண்டு ஆக்கர் எடுத்துக்கொண்டு கேவலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படி பேசினா சிலருக்கு பிடிக்காது. பிடிக்காவிட்டால் நான் பேசுவேன். பானி ஊற்றினா நரகம் போக முடியாது. பூல பட்டரை பானி ஊற்றியே பயம் பண்ண அவர் பாவத்தையும் ஹலால் 10 ரூபா கொடுத்தா இவர் தான் ஆகிறது. அது உண்மையான உலமாக்களிடம் வராது. பூர்த்தியாக வெளிப்படுத்த உலமாக்களிடம் அவருடைய பாவத்துக்கு ஹலால் சர்டிபிகேட் கிடைக்காது. கண்ணியமான என்ன பேசிக் கொண்டு விளங்குகிறீர்களா? இன்று நம்முடைய நோய்க்கு, நம்முடைய பிரச்சனைக்கு, நம்முடைய மன உளைச்சலுக்கு, நம்முடைய ஸ்ட்ரெஸ்ஸுக்கு, நம்முடைய டிப்ரெஷனுக்கு, நம்முடைய டென்ஷனுக்கு, நம்முடைய மென்டல் டிசார்டருக்கு, நம்முடைய அனைத்து டிசீஸுகளுக்கும், ஏன் கிட்னி வியாதிக்கு, ஹார்ட் வருத்தத்துக்கு, பிரஷருக்கு, அல்சருக்கு, மெக்ரைனுக்கு, மெக்ரைன் வருத்தத்துக்கு காரணம் எல்லாமே மெஷினாக மாறிவிட்டது, டிவைஸாக மாறிவிட்டது. தேவைக்கு பாதிப்போம், அதுக்கு அடிமையாக கூடாது. அது இல்லாமல் வாழ்க்கை இல்லை என்று போகக்கூடாது. வாஷிங் மெஷின் இருந்தால் ஊட்ட உடுப்போடு இருப்பது அல்ல புத்தி. கையால் கசை கழுவ வேண்டும். கையால் கசை கழுவ வேண்டும். கையால் உடுப்பு கழுவ தெரியுமா? நமக்கு ஆண்களிடம் கேட்கிறேன். கொடுத்திருக்கின்ற உடுப்பு மாஷா அல்லாஹ் என்னோட திருமணம் முடித்தவர்கள் இருந்தால் மனைவி அயன் பண்ணி தந்த ஜிப்பா ஷேட் இல்லாட்டல் தாத்தா தங்கச்சி ஒரு ஷேட் அயன் பண்ண தெரியுமா? எனக்கு 50 வயசு. ஒரு ஷேட் சுருங்காம மடியாம அயன் பண்ண தெரியுமா? பலவும் உடுத்திருக்கின்ற உடுப்பை பார்த்தே சொல்லலாம். வைஃப் ஹாஸ்பிட்டல் நரிடோபி எல்லாமே மற்றவர்களை நம்பி, டிவைஸை நம்பி, கருவியை நம்பி மனிதன் கண்டுபிடித்த பொருளுக்கும் மனிதன் அடிமை. எவ்வளவு பாஸ்வேர்ட், எவ்வளவு என்ன பாஸ்வேர்ட் வேண்டுமா, பிங்கர் பிரிண்ட் வேண்டுமா, எத்தனை லொக்குகள், எத்தனை லொக்குகள், இத்தனை லட்சக்கங்காலும் களவு போகிறது. டாக்குமெண்ட் வெளியாகிறது, ஷூ ஆகிறது, பப்ளிஷ் ஆகிறது, பப்ளிசிட்டி ஆகிறது. சொல்லிக் கொண்டு வந்த விடயம் எங்கே? முன்னோர்கள் ஒரு பெண்கள் சாம இறங்குதுண்டா அப்படியே வாப்பா என்னோட அப்பா இந்த காலத்து மூத்தவர்கள் அப்படித்தான். அவங்க எல்லாம் பொடியமா அவன் இறக்குவான். இங்க போன கிண்டி கொண்டு இவர் கஷ்டப்படுத்தி கொண்டு இருப்பார். அவன் இறக்குகின்ற அப்படியே ஸ்டைல 2 பட்டி மிஸ், எந்த ப்ரூஃபும் இல்லை. அவனுக்கு வேணே தெரியாது. நாட்டாமி எல்லா நாட்டாமி எப்படி அல்ல, மன்னித்துக் கொள்ளுங்கள், திருடர்களும் இருக்கிறார்கள். ஒரு பெட்டிக்குள் ஒரு 100 பெட்டி இறக்கினால் 10 பெட்டிக்குள் ஒவ்வொரு பீஸ் எடுத்தால் யார் கண்டது? சீல்பெக் வேறு விடையும். சீல்பெக் என்ன பெக், என்ன பெக் அது இருந்ததை விட நல்ல பெக் பண்ணுகின்ற காலம் இது. ஸ்ரீலங்கா சாமானுக்கு பொருள் மேட் இன் ஜப்பான் அடிக்கின்ற காலம். நான் நேவஞ்சகமான கேவலமான காலத்துக்கு வாழ்கிறோம். சொல்லிக் கொண்டு வந்த விடயம் என்ன தெரியுமா? துனியாவில் நாங்கள் படுகின்ற பாடு, கண்ணியமானவர்களே, இது நம்முடைய சுய கௌரவத்தை இழக்கின்ற ஒரு நிலைமையை ஏற்படுத்தி விட்டது. நம்மை கேவலப்படுத்தி அடிமையாக்கி விட்டது. துனியா நம்மை அடிமையாக்கி விட்டது. எதை எடுத்தாலும் மீடியா, எதை எடுத்தாலும் மீடியா. கண்ணியமானவர்களை முடிக்கிறேன். பயன் 50 முடிந்து விட்டது. நான் ஆரம்பத்திலே ஒரு ஆயத்தை ஓய்வு.
எந்த துறையில் ஈடுபட்டாலும், எந்த பகுதியில் இருந்தாலும், எந்த ஸ்டோர்ஸில் ஈடுபட்டாலும், எந்த டிபார்ட்மெண்ட் இருந்தாலும், எந்த யூனிட்டில் இருந்தாலும், எந்த செக்ஷனில் எந்த துறையில் ஈடுபட்டாலும் நோக்கம் ஆகிறார், தாகத் ஆகிறார். சஹாபாக்கள் துனியாவுக்காக பிடித்த சண்டைகள் குறைவு. இன்றைக்கு என்ன காலம் தெரியுமா? நான் ஒரு கருத்துல சில தலைப்புகளை சொல்லும் பொழுது, உலமாக்க சில கருத்துக்களை சொல்லும் பொழுது அந்த நேரத்தில் ஜீவனிக்காது, அந்த ரசிக்காது, சக்தி வரும், அவன் அது பிடிக்காது, அருவருப்பாரு. எனக்கு அது பிடிக்காத சாப்பாடு அருவருப்பு தான். காய்ச்சல்காரனுக்கு அறுசுவை பிரியாணியும் கசப்பு தான், அவனுக்கு ரசம் தான் தேவைப்படும். நாங்க சொல்லுவோம், பிள்ளைகளுக்கு தீனை கொடுங்கள், இல்லாவிட்டு உங்களுடைய பிள்ளையுடைய வாயிலிருந்து ரப்பிர் ஹமுமா கமா ரப்பயானி சதீரா வராது, பத்வாதம் வர வேண்டும். சொல்லும் பொழுது எந்த புள்ள, எந்த செல்லம், எந்த செல்லக்கு இருக்கு, அப்படி செய்வானா, அப்படி செய்யுமா என்று இப்படி சொல்றாரு என்று சொன்னவர்களுக்கு 2025 ஆண்டு ரமலான் 10 முடியாது, பொருளுக்கு முன்ன, இந்த ரமலானுக்கு முந்தைய ரமலான் யூகேயிலோ, ஆஸ்திரேலியாவிலோ, அமெரிக்காவிலோ, சிங்கப்பூர் நடந்த சம்பவம் அல்ல, தெளிவாக சொல்கிறேன், பெட்டாவில் நடந்த சம்பவம். ஒரு பேர் அடையாளம் சொல்ல மாட்டேன், பெட்டாவில் நடந்த சம்பவம். ஒரு ஆலிமிடம், என்னுடைய நண்பர் ஆலிமிடம், ஒரு மகன், பஜாரில் கடை இருக்கிறது, வாகனம் இருக்கிறது, சைனா போய் வாங்கினான், துபாய் போய் வாங்கினான், குறையில்லை, துனியாவில் குறையில்லை. நோன்பு வாயோடு, நோம்பாயுடைய துவா சிறையின்றி கபூல். அந்த நோன்பு வாயோடு ஒரு விஷயம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று ஆத்திரத்தில் சொன்னானா, சொல்லி காட்டுவதே எங்களுக்கு பயமாக இருக்கிறது, அவன் சொன்னதை சொல்லி காட்ட பயமா இருக்கிறது. ஏண்ட வாப்பாட கபூர்ல நெருப்பு பத்தோடும். அப்ப நாங்க பயான்ல பூசவா, நல்ல பிள்ளைக்கு செல்லக்கிற காட்டுங்க, சொல்ல அனுப்பாதீங்க, இதுக்குத்தான் சொல்றோம் குர்ஆன் மதரசாக்கு அனுப்புங்க, இதுக்குத்தான் சொல்றோம் அந்த கிளாஸ், அந்த டியூஷன், இந்த டியூஷன். அண்டு எத்தனை மணிக்கு டியூஷன்? 4 மணி. எத்தனை மணிக்கு முடியுது? 8 மணி. மகரிப் தொழுகை எங்கே போனது? அசர் தொழுகை விட்டு போனதா? சண்டே கிளாஸ் போகிறது, 10 மணிலிருந்து 4 மணி வரைக்கும் கிளாஸ். லுஹர் எங்கே? அசர் எங்கே? மா ராஜா செல்லம் உமா கோல் சாப்பிட்டீங்களாமா? சாப்பாடு நல்லா இருந்துச்சாமா? பன் ஃப்ரெஷ் ஆயிடுச்சாமா? நூடுல்ஸ் நல்லா இருந்துச்சாமா? அதே உம்மா லுஹர் தொழுதியா? இதுதான் பத்துவாவுக்கு காரணம். பிள்ளைக்கே தெரியும் என்ற உம்மா தொழுகையை பத்தி கேட்கல, சாப்பாட்டை பத்தி தான் கேட்டாங்க. பயம் போதுமே பிடிக்கும். என்ன பேசுறது விளங்குல கண்ணியமாக. நான் இப்படி அமைதியா உரையாடுற மாதிரி சத்துப்பா செய்யறது இல்லை. எல்லாரும் விளங்கணும் பண்றதுக்கு உங்களோட ஸ்டைல பேசுறது. எந்த அமைப்புல சத்துப்பா ஸ்டைல் அல்ல இல்லை. நீங்க என்ன விளங்கி கொள்ளணும், மாறணும். இப்படி நான் பேச மாட்டேன். சுத்த தமிழில் அழகா அப்படி வார்த்தையாக பேசுறேன். எல்லாரும் விளங்கணும், சின்ன பிள்ளை விளங்கணும் என்றதுக்காகத்தான் உரையாடுறேன். உங்களோட உள்ளத்தோட உரையாடுறேன். கொஞ்சம் சிந்திங்க, உங்களை நீங்க கட்டுப்படுத்துங்க. முன்மாதிரியா இருங்க பிள்ளைகள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவங்களில் படிப்பினைகள் போல பேசப்பட்டிருக்கும். இந்த தலைப்பு கொண்டு சொல்கிறேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய துனியாவை பற்றி கவலைப்படவில்லை, இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய துனியாவை பற்றி கவலைப்படவில்லை. சபகுக்கு செய்து கொடுத்தார்கள், வாழ்வு காட்டினார்கள். கண்ணியங்களை கவலைப்பட்டதெல்லாம் தீனை பற்றி, மார்க்கத்தை பற்றி. காபத்துல்லாவை கட்டும் பொழுது மெயின் பாஸ், நான் உதாரணத்துக்கு அவருடைய பாஸ் செய்தார்கள், என்னுடைய பணியை சொல்லவில்லை. கட்டுமான பணியுடைய மெயின் ஹெட் பாஸ் வாப்பா நம்முடைய பாணியில் சொல்கிறார். அவர்கள் எப்படி ஒப்பிடவில்லை. கோலையின் மகன். காபத்துல்லாவுடைய பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும் பொழுது, ரெனோவேஷன் நடக்கும் பொழுது வாப்பா மெயின் பாஸ், சைட் சப்போர்ட் மகன். ஏன்? ரோல் மாடல், உதாரண பொருத்தல், முன்மாதிரி. அப்படி வளர்த்த பிள்ளைகளை தன்னை எந்த நேரத்தில் மூத்தாகலாம். பிள்ளையோட வாய் துவாதான் வரும். ஏன்? தொழுகையாளி பிள்ளை. என்ன பேசினேன்? துனியாவுக்கு அடிமையாக நாமும் துனியா, மனைவியும் துனியா, பிள்ளைகளின் துனியா, குடும்பமும் துனியா. வீடு கட்டுவதும் ஏதோ ஒரு மீடியாவை பார்த்து, போன் வாங்குவதும் அட்வர்டைஸை பார்த்து, சாப்பாடு வாங்குவதும் அவன் அந்த பிளாகர், இந்த யூடியூபர், அவன் போய் ரெஸ்டாரண்டிலே அவனுக்கு பெரிய பெரிய போஷன் எல்லாம் போட்டு கொடுப்பார்கள். நான் போனா சின்ன போஷன். அதுவே ஒரு துரோகம். அட்வர்டைஸ் காட்டுகிறான், இந்த ரெஸ்டாரண்ட் இப்படி சாப்பாடு அப்படி சாப்பாடு. அவனுக்கு சான் நிறைய போட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
கஸ்டமர் போன ஒரு கோப்பை வருகிறது, என்ன முனாஃபிக் தனது. அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது 1.5 அடிபன், கஸ்டமர் போன 1/2 அடிபன். அது கேமராவை கிட்டே கொண்டு போகும்பொழுது அது பெருசா விளங்கும். கையில் 3 இன்ச் பொருள் ஒரு பேனை எடுத்து கிட்டே கேமராவை கொண்டு போனால் அது தொடர்புடைய சைஸுக்கு விளங்கும். இதுதான் உலகம். எல்லாமே ஜில்மால், எல்லாமே ஏமாற்றம், எல்லாமே கிரிமினல். தீனை பற்றி, ஆஹிராவை பற்றி, மௌத்தை பற்றி இன்று 4 மணிக்கு என்னுடைய ஜனாசா அறிவித்தல் சொல்லப்பட்டால் என்னுடைய பிள்ளை என்னுடைய ஜனாசாவை குளிப்பாட்ட தெரியுமா அவனுக்கு? என்னுடைய பிள்ளைக்கு என்னுடைய ஜனாசாவுடைய கடமை செய்ய தெரியுமா? கபன் செய்ய தெரியுமா? தொழுவிக்க தெரியுமா? எந்த அளவு தொழுவதில்லை. ஜனாசா வீட்டுக்கு சென்றாலும் ஜனாசா தொழுவதில்லை. கபிரிஸ்தானுக்கு போனாலும் ஜனாசா தொழாமல் மரத்துக்கு கீழே சிகரெட்டோடு பீடியோடு சுருட்டோடும் கபிரிஸ்தானில் சிகரெட் குடிக்கின்ற கல்லென்ற காலம். கபிரிஸ்தான் எந்த இடத்தில் என்னுடைய குழி தோண்டப்படுகிறது தெரியுமா? சில வேளை சிகரெட் குடிக்கின்ற இடம் நம்முடைய குழியாக இருக்கலாம். அங்கும் யூடியூப், அங்கும் பேஸ்புக், அங்கும் டிக்டாக், கபிரிஸ்தானிலும் பாட்டு. சில வேளை அந்த யூடியூப் பார்த்துக் கொண்டு நின்ற இடம் என்னுடைய குழியாக இருக்கலாம் அடுத்த வருடம். எப்பொழுது மாறப்போகிறோம்? இப்படியே போவதா? இப்படியே வாழ்ந்து மூத்தாகுவதா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி ஒர்க் பண்ணினார்கள் பாருங்கள். சின்ன வயசு அடுக்க போனது, ஒரு பங்குக்கு போன சம்பவம் முடிந்து விட்டது. பேசி முடித்து விட்டோம். கை குழந்தைய விட்டு வாக்கிட்டு போனது. பெரிய ஆளாகி இப்ராஹிம் அடிக்கணும் போவாங்க. என் பிள்ளைக்கு நம்ம விட்டு போகலாம். எத்தனை காலம் விட்டு போகலாம். பிள்ளைக்கு தீனை கொடுத்திருக்கிறது. எந்த மூளை முடுக்கில் வாழ்ந்த என்னுடைய பிள்ளை தொழுகையாளியாக, தக்குவாதாரியாக, பேணுதல் உள்ளவனாக, நல்லவனாக, ஹலாலாக வாழக்கூடியவனாக வாழ்வாண்ட இப்ராஹிமுக்கு தெரியும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மகனுடைய கல்யாணத்துக்கு இருக்க கிடைக்கவில்லை. அல்லாஹ்வுடைய தீனுக்காக போய்விட்டார்கள். ஒரு நாள் வருகிறார்கள் பிள்ளை மகன் வீட்டுக்கு. மருமகள் இருக்கிறார். மாமா என்று மருமகளுக்கு தெரியாது. அல்லாஹ்வுடைய கட்டளை இந்த பையன் போயிருந்திருக்காரு. வந்து கேட்டார்கள், இதோடு முடிக்கிறேன். மா எங்க கூட வர உங்களோட ஜுரம் எங்க? உங்களோட ஜுரம் என்ன? உங்களோட மாப்பிள்ளை எங்க? தண்ணி எடுக்க போயிருக்கிறார். தண்ணி எடுக்க, குடிக்கிற தண்ணி எடுக்க போயிருக்கிறார். அப்படியா? எப்படி போகுது உங்களோட தமிழ் லைஃப் எப்படி போகுது? ஏன் கேட்கறீங்க? இந்த காலம் நான் முணங்குற மாதிரி பஞ்சம், வறுமை, நெருக்கடி, சாப்பாடு இல்ல, ஒழுங்கா குடிப்பு இல்ல. என்ன தீன்தாரியான மார்க்கப்பட்டுள்ள மகனுக்கு துனியாவுடைய ஹவா பிடித்த ஒரு பெண் அமைந்து விட்டார். குறை சொல்லுகின்ற, அல்லாஹ்வுடைய ஞாபகங்களை மறந்து பேசுகின்ற, குறை வைக்கவில்லை, அவருடைய காரணத்துக்கு வாழ வைத்தார்கள். இவர் குறை சொல்லுகின்ற பெண்மணி. அதாவது சில சீக்ரெட் கோடுகள் இருக்கிறது. சீக்ரெட் கோடுகள் அந்த ஒவ்வொரு பிசினஸ் செய்யறதும் எக்ஸ்டன் தெரியும். இப்ப நாங்கள் இந்த ஒவ்வொரு நம்பர்கள் இருக்கிறது. நத்தஹியாத்தில் எப்படி காட்டுவது? அரபியிலே 53 சிக்னல் 53 5 7 3 53 சிக்னல் சொல்லி ஒரு மங்க விளங்கப்படுத்துவாங்க. சரியான விளங்குவது இருக்குது. அங்கு தொழுகையில் 53 காட்டுவது அல்ல, 53 அரபிகள் காட்டுவார்களே, அதுதான் நத்தஹியாத்திலே ஒரு வகை. அல்ல இப்படி வைக்கணும். ஒரு பாஸ்வேர்ட், ஒரு சீக்ரெட் கோட் மகனிடம் சொல்லி வைத்திருக்காங்க ஏற்கனவே. நான் இந்த கோடை சொன்னால் இதுதான் மீனிங். மருமகளிடம் சொன்னார்கள், மகளே உங்களோட துறை வந்த சொல்லு, கூட்டு வாசல் நில கம்ப கொஞ்சம் மாற்ற சொல்லு. அப்படியா பெரியவரே சொல்றேன். இஸ்மாயில் வந்தாங்க, ஒரு வாசம் அடிக்குது, ஒரு வித்தியாசம் விளங்குது, யாரும் வந்துட்டு போன அடையாளம் விளங்குது. யாசை வந்தாங்க, ஒரு மூத்த மனுஷர் வந்தாரு. எப்படி அடையாளம்? இப்படி அடையாளம் விலைக்கு போனா என் வாப்பா வந்திருக்கிறார். மகன் வந்து போயிட்டாங்க. என்ன சொன்னாரு? இல்ல இந்த வாசல் நிலக்கம்ப மாற்ற சொன்னாரு. வாசல் நிலைய மாற்றட்டுமா? அப்படியா? அது அர்த்தம் தெரியுமா? பொண்ணே மாற்ற சொல்லிட்டாரு. நீ அவனோட உம்மாட வீட்டுக்கு போமா? அல்லாவுடைய நாமத்தை குறை சொல்றது நன்றி கட்ட ஒரு பெண். அது அவனோட மார்க்கம். நாங்க எடுத்தோடு இப்படி பேசணும் வீட்டுக்கு அனுப்புறோம்ல, அதை விட பிள்ளைக்கு எப்படி வச்சு பண்ண, பிள்ளை எப்படி நோட் பண்ண, பிள்ளை எப்படி ஃபாலோ பண்ணாரு. மீண்டும் ஒரு காலத்தில் அடுத்த திருமணம் முடித்து வாழ்ந்து கொண்டிருக்காரு. எப்படி வீட்டில் இல்லாத பொழுது அதே வயசாளி வந்தார். அந்த கல்யாணத்துக்கும் இல்லை. அது அந்த காலம் சிம்பிள். அதாவது அல்லாவுடைய தீனுக்கா எப்பொழுதும் ஹலீலுல்லாஹ் அல்லாஹ் கூப்பிடுறதுக்கெல்லாம் போவார்கள். மகனுடைய கல்யாணம், ஒரு பெண் இருக்கிறார்.
எங்க ஜோர தண்ணி எடுக்க போயிட்டாரு, எங்களுக்கு மிருகம் வைக்கிறாங்க, ஆடுகளை மேய்க்க போயிருக்கிறாரு, எனக்கு பல விஷயங்கள் தெரியுது. அப்படியா? எப்படி போங்க ஃபேமிலி லைஃப்? அந்த ஒருவருடைய சம்பவம் இன்னொருத்தருக்கு கேள்விப்பட்டிருக்குமே, பெஸ்ட் வைஃப் இப்படி பேசித்தான் வீட்டுக்கு போனா, நான் இப்படி பேசினா பழக்கமாக மட்டும் எனக்கு இருக்கலாம், அது நல்ல பெண், நல்ல மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், நல்ல வாழ்க்கை, நிம்மதியா வாழ்றோம், சந்தோஷமா வாழ்றோம், எந்த துறையும் இல்லை. அப்படியா? துறை வந்த சொல்லு நிலக்கம்பு நல்ல மாத தேவையில்லை. ரெண்டு விஷயம், ஒரு வீட்டுடைய பெண் மனைவி வீட்டு வாசல் நிலை போன்ற முக்கியமானவர், வீட்டுடைய தூண். இன்னும் ஒன்று, நிலையே அசிங்கமா இருந்தா வீட்டுக்கு எப்படி போற? நிலையே தரிசி இருந்தா வீடு எப்படி இருக்கும்? வந்தாரு வந்தாங்க, எங்க யாரும் வந்த மாதிரி வந்தாரு, மூத்த மனுஷன் அடையாளம் அடையாளம். என்ன சொன்னாரு? நிலக்கம்பு நல்லமா மாத்த தேவையா? என்ன தெரியுமா சொல்லிட்டு போறாரு? நீ எனக்கு நல்ல மனைவி அமைஞ்சிருக்கிறியா, உன்னைய விடாம உன்னுடைய வாழட்டுமா? என்ன சொல்ல வந்து பிள்ளைகளுடைய மார்க்கப்பட்ட தீனை தான் பார்த்தாங்க. முதல் மருமகள் கொஞ்சம் அழகு குறவு, நிறம் குறவு, விட்டுட்டு நல்ல வந்த முடி இல்ல. இன்னைக்கு பிள்ளைக்கு மாப்பிள்ளை பெண் பார்க்கும் பொழுது, பெண் பார்க்கும் பொழுது, மகனுக்கு பிடிச்சிருந்தாலும் உமாவுக்கு தாத்தாவுக்கு தான் கலர் பிடிக்கும். நிறம் போதாடா, மகன் சொல்றான் எனக்கு பிடிச்சிக்குமா? இல்லடா நிறம் போதாடா, நிறம் பார்த்து பார்த்து வெள்ளை தேடி தேடி முடிச்சு கொடுத்து 2 மாசத்துல காதி போட்டு தீனை பார்ப்போம். துனியாவுக்கு அடிமையாக விட்டு விளையாகும். சுதந்திரம் பெறுவோம் துனியாவிலிருந்து, சுதந்திரம் பெறுவோம் போனிலிருந்து, சுதந்திரம் பெறுவோம் லேப்டாப்பிலிருந்து, சுதந்திரம் பெறுவோம் பேஸ்புக்கிலிருந்து, சுதந்திரம் பெறுவோம் யூடியூப்லிருந்து, சுதந்திரம் பெறுவோம் நம்முடைய AI, நம்முடைய சோசியல் மீடியாக்கள், டெக் ஜிபிசி, டீப்சிக், எல்லா நம்மை அடிமைப்படுத்தி இருக்கின்ற ரோபோட்களிடமிருந்து சுயமாக சிந்திக்க ஒரு அறிவும் இல்லாத மனிதனால் இயக்கப்படுகின்ற, அதில் எத்தனையோ பொய்கள், எத்தனையோ விடயங்கள், சில வேலைகளை குரான் அறிதல் ஓரளவுக்கு கூடி ஓரளவுக்கு குறைந்து வந்தாலும் அதையும் நம்பி நம்மவர்கள். சிலர்களுடைய வாழ்க்கையே கூகுள் தான், அவருடைய முஃப்தியும் கூகுள் தான், அவருடைய இமாமும் கூகுள் தான், அவருடைய ஷேகன் கூகுள் தான், அவருடைய எல்லாமே கூகுள். கூகுளில் எப்படி இருக்கிறதோ அப்படியே பேரை வைத்து விட்டு தான் ஆளுங்களுக்கு வெரிபிகேஷன் போகும். கூகுளுக்கு கீழே விட மாட்டேன். அப்படி ஒருவர் பெயர் வைத்து விட்டு என்னோட கருத்து கேட்டார். கூகுளிலே பார்த்து பெயர் வைத்து விட்டு என்னிடம் கருத்து கேட்டார். எந்த கூகுளையும், எந்த பேஜையும், எந்த சோசியல் மீடியாக்களையும் புரட்டாமல் முன்னோர்கள் எழுதிய கருத்துக்களுடைய புத்தகத்தை, டிக்ஷனரியை நான் திறந்து பார்த்தேன். என்ன தெரியுமா கருத்து? பௌரு தள்ளி. என்ன கருத்து? பௌரு தள்ளி. பிறந்த அன்பு குழந்தைக்கு பௌரு சல்லி என்று பெயர் வைத்திருக்கிறான். கூகுள் முக்தியிடம் கேட்டு எல்லாம் இப்படிப்பட்ட மடையர்களாக நாம் மாறாமல் புத்திசாலிகளாக வாழும் பாக்கியத்தை தருவானாக. தலைவருடைய பாவங்களை மணி தருவாயாக, நம்முடைய பெற்றோருடைய பாவங்களை மணி தருவாயாக, நம்முடைய மனைவி மக்களுடைய பாவங்களை மணி தருவாயாக, சகோதரிய பாவங்களை மணி தருவாயாக, உற்றாருடைய பாவங்களை மணி தருவாயாக, முஸ்லிம்கள் மூமிங்கள் அனைவருடைய பாவங்களை மணி தருவாயாக, உண்மையான ஈமானை தருவாயாக, இஸ்லாமிய பண்புகளை தருவாயாக, சுய கௌரவத்தை பேணி பாதுகாக்கின்ற சுய கௌரவத்தை தருவாயாக, வஸ்துக்களுக்கு அடிமையாக நம்மை கேவலப்படுத்தாமல் பாதுகாப்பாயாக, எந்த அறிவும் இல்லாத மீடியாக்களுக்கு அடிமையாகாமல் பாதுகாப்பாயாக, மீடியாக்களை முன்னுதாரணமாக வைத்து வாழாமல் பாதுகாப்பாயாக, நம்முடைய தாக்கத்துக்கு வாழ வைப்பாயாக, நம்முடைய வருமானத்துக்கு ஏற்றவாறு வாழ வைப்பாயாக, ஊருக்கும் உலகுக்கும் புகழுக்கும் பேருக்கும் பாராட்டுக்கும் கலச்சாட்டாமல் நம்மை பாதுகாப்பாயாக, ஈமாவுடன் வாழ்ந்து களிமாவுடன் வர்ணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருவாயாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.